பாலாஜியா அவரை பார்த்து தான் மயிலை சிவகுமாரே பயப்படும். ஏன்னா ஒரு ஏரியாக்குள்ளே இருந்து ஒரு கிணத்து தவளை போல் கத்தக்கூடிய ஒரு நபரை பார்த்து கடலில் நீச்சல் அடிக்கிறவங்க. காக்காத்தோப்புன்றது ஒரு 2 தெருவு. அந்த 2 தெருவுலேருந்து காக்காத்தோப்பு பாலாஜின்றவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கேரளா 4-5 ஸ்டேட்டில் அவருடைய பிரபலமான ஒரு ஃபேஸ் வந்து இருக்கு. அனைத்து ரவுடிங்களும் 27 டீம் சென்னையில், அதாவது A+ கேட்டகரியிலேருந்து நாகேந்திரன் அவர் முதல் கொண்டு பாலாஜி எனக்கு ஆப்பு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவர் கூட போயிட்டு இந்த பபுலுவை 2 கை 2 கால் குடல் எல்லாத்தையும் பிச்சு அவனை செதைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அரிக் அவரை வந்து கண்ணாடியில் பார்க்குறப்போ அவருடைய முகம் அவரால் பார்க்க முடியல. ஆனால் இந்த நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மர்டர் பண்ணுறாரு, கிரவுண்டில் ஒரு மர்டர் பண்ணுறாரு, எலிஃபண்ட் கேட் ஹவுசிங் போர்டாண்ட ஒரு மர்டர் பண்ணுறாரு. பெரிய பெரிய தலைவர்களை வந்து பேர் சொல்கிற அளவுக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தவனே அவருடைய விசுவாசிலாம் யாரெல்லாம் இருப்பா, அரசியலுக்கும் சரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி பார்வை எல்லாமே யார் மேலே வந்தது? பாலாஜி. காக்காத்தோப்பு பாலாஜி தான் களத்தில் உயிவார். எல்லாருக்குமே அந்த ரூட்டோடைய டிவைஸ் தெரியும், எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரலான்ட்டு. அப்போ சம்மந்தமே இல்லாமல் டிவா ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே போய் காலி கிரவுண்டில் போய் மாட்டிருக்கக்கூடிய வாய்ப்புன்றதே கம்மி. நேரடியாக அந்த ஆய்வாளரை கேட்குறேன், எப்படி சார் உடனே நீங்கள்லாம் பிடிச்சிட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் நினச்சா கட்டுப்படுத்திருக்கலான்ட்டு அந்த அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறப்பா, எப்பா பார்த்துக்குப்பா, இவர் தான் வந்து ஊடகத்துலலாம் நம்மளை பற்றி சொல்ல போகிறாரு, அதனால் இவரே ஒரு பார்வை பார்த்துக்கங்க. வணக்கம்ண்ணா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த மொட்டை மாடி செட்டப் வந்து மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கதை விதம் வந்து நல்லா இருக்குது. இந்தமாதிரி நிறையா பேர் ரவுடி, நிறையா பேர் சரித்திர பெற்ற ரவுடிங்களோட ஸ்டோரிலாம் வந்து அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி நாம் லாஸ்ட் டைம் வந்து மயிலை சிவகுமார் அவரை பற்றி பேசியிருந்தோம். மயிலை சிவகுமாரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் மயிலை சிவகுமாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தா பயப்படுவார், நடுங்குவார். அவர் பேர் வந்து காக்காத்தோப்பு பாலாஜின்னு ஏதோ சொன்னீங்க. யார் அந்த காக்காத்தோப்பு பாலாஜி? மயிலை சிவகுமாருக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சிவகுமார் என்பவர் நான் திருப்பி பதிவு போட வேண்டியது. மயிலாப்பூரை விட்டு வெளியில் வந்து எந்த ஒரு சம்பவம் பண்ணதே வந்து வெள்ளை மகேஷா அவர் கூட இருக்கிறது தான் பண்ணார். கூகுளில் காக்காத்தோப்பு போட்டாலே பாலாஜி தான் வரும். காக்காத்தோப்புன்றது ஒரு சின்ன ஒரு 2 தெருவு. அந்த 2 தெருவுலேருந்து காக்காத்தோப்பு பாலாஜின்றவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, கேரளா 4-5 ஸ்டேட்டில் அவருடைய பிரபலமான ஒரு ஃபேஸ் வந்து இருக்குது. 2வது பாலாஜி அவரை வந்து சிங்கிள்ஸ் யாரும் போடவே முடியாது. ஏன்னா நல்ல ஒரு குடிப்பழக்கம் இல்லை, திடகாத்தமான ஒரு ஜிம்பாடி. அனைத்து ரவுடிங்களும் 27 டீம் சென்னையில், அதாவது A+ கேட்டகரியிலேருந்து நாகேந்திரன் அவர் முதல் கொண்டு பாலாஜி அண்ணனுக்கு ஆப்பு. பாலாஜி அண்ணனுடைய போர்படை தளபதி சொல்லக்கூடிய பொக்கரவி அவங்களும் பெரிய பெரிய ரவுடிங்கிட்ட இருந்துட்டு பல கொலைகளை பண்ணிட்டு கடைசியில் பாலாஜி அவருடைய இன்ஸ்பயரில் அவர் கூட வந்து சேர்ந்தாங்க. இப்போது என்கவுண்டருக்கு முன்னாடி கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கேரளாவில் இருந்துட்டு வந்ததாக ஒரு தகவல்ன்றது நம்ம காவல்துறை மூலம் தெரியப்படுத்துகிறோம். 2வது எதிர்த்த எல்லாரையுமே அவர் வந்து சாகடித்தார். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு இந்த நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மர்டர் பண்ணுறாரு, கிரவுண்டில் ஒரு மர்டர் பண்ணுறாரு, எலிஃபண்ட் கேட் ஹவுசிங் போர்டாண்ட ஒரு மர்டர் பண்ணுறாரு. பெரிய பெரிய தலைவர்களை வந்து பேர் சொல்கிற அளவுக்கு பிடிக்கல அப்படின்னா நண்பனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், தோழியாகட்டும் எல்லாரையும் ஒரே பார்வையில் தான் பார்த்துவார். இப்போ மயிலா சிவகுமாரை பார்த்து பாலாஜின்ற ஒரு பயப்படணுன்ற ஒரு விஷயமே கிடையாது. பாலாஜியாக அவரை பார்த்து தான் மயிலை சிவகுமாரே பயப்படணும். ஏன்னா ஒரு ஏரியாக்குள்ளே இருந்து ஒரு கிணத்து தவளை போல் கத்தக்கூடிய ஒரு நபரை பார்த்து கடலில் நீச்சல் அடிக்கிறவங்க இது பண்ண முடியாது. காக்காத்தோப்பு பாலாஜி கூட என்கவுண்டர் தான் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்றது அந்த டைமில் டியூட்டியில் டிவா ஸ்டேஷனாண்ட இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்ஸ்பெக்டர் சரவணன் சார்ன்னு ஒருத்தர் பொறுப்பு போட்டாங்கன்னாங்க. இதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவருடைய ஃபோன் ஆனில் இருந்தது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தவனே அவருடைய விசுவாசிலாம் யாரெல்லாம் இருப்பா, சப்போஸ் பணம் கொடுத்தா யாரை வேணாலும் கொலை செய்வா அப்படின்ற நோக்கம் வர்றப்போ அரசியலுக்கும் சரி காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பார்வை எல்லாமே யார் மேலே வந்தது? பாலாஜி. காக்காத்தோப்பு பாலாஜி தான் களத்தில் உயிவார், யாரை கொல்லுவாருன்றே தெரியாது. ஆம்ஸ்ட்ராங் அவர் பிஎஸ்பியுடைய தலைவருக்காக களத்தில், ஏன்னா விசுவாசி சமீப காலமாக எல்லா கோர்ட்டுக்கும் அவர் போய் ப்ரெசன்ட் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து அவர் வந்து 1 மாதம் இருக்கும். அந்த 1 மாதத்தில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், இவர் சமூக ஆர்வலராக இருக்கார், இவர் மூலம் நீங்கள் தெரிஞ்சிட்டேன்னே எழுதி கொடுங்க அப்படி சொன்னோம்.
அந்த சொன்ன அடிப்படையில் ஒரு நாள் நம்மளை வந்து சந்தித்தார் அவர். சந்திக்கிறப்போ நம்ம சில ஆலோசனை இந்த மாதிரி உடல் உறுப்பு தானம் நடத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணார். ராயபுரத்தில் வந்து பார்சல் சர்வீஸில் ஒரு 300 பேருக்கு வேலைக்கு ஒரு மேன் பவர் கொடுத்தாரு. இதுக்கும் மேலே என்னன்னா சென்னை மாநகராட்சியில் கழிப்பிடத்துக்கு டெண்டர் வந்து அவர் பேரில் அவர் பண்ணார். சுமார் 10 லட்ச ரூபாய் அரசாங்கமே அவருக்கு தரணும். ராமலிங்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு சார்பாக ஏழை எளிகளுக்கு புடவை கொடுக்கணும்னு சொல்லி சென்னை சூளை முரடிஸில் ஒரு போஸ்டர் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்னு சமூகத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு செய்த தவறுகள்லாம் வந்து கேஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஒரு ரவுடி ஹீரோவாக பார்க்க முடியாது, ஆனால் அவர் செய்த கர்மா அவரை பின்தொடர்ந்துனே வந்தது. அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ அங்கே லோக்கலில் ஜீவன் வெப்பரி இன்ஸ்பெக்டர் முதல் கொண்டு ஏசி டிசி கேங்ஸ்டார் டீம் முதல் கொண்டு சுமார் ஒரு 200 காவல்துறை அதிகாரிகள் சென்னை சூளை முரடிஸ் ஹோட்டலில் முற்றுகையிட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கவே கூடாது, முத்தியால்பேட்டை பாலாஜிக்கு இங்கே என்ன வேலைன்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க. நான் அப்போ ஒரு காரணம் சொன்னேன், இந்த போஸ்டரில் உங்கள் முகத்தை நீங்கள் காட்டியிருக்கக்கூடாது, அதனால் இந்த விஷயம் நடந்ததுன்றப்போ மிகுந்த கவலையோடு போனார். அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிஞ்சவனே உறுப்பு தானங்கள் செய்யறதுக்கு சுமார் 250க்கும் மேற்பட்ட நபர்கள் உடல் உறுப்பு தானத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ஐடி கார்டு அவர் போட்டார். நம்மளால் ஒருவருடைய மாற்றம் முடிஞ்சதுன்ற சந்தோஷம் ஒரு பர்மனெண்ட்டாக இல்லை. அடுத்த ஒரு 10 நாள்லேயே இந்த நிகழ்வு வந்து என்கவுண்டர்ன்றது நடந்தது. அதாவது பாருங்கள், இந்த சொசைட்டியில் கெட்டவனா இருந்துரு, நல்லவனா இருந்துரு, ஆனால் கெட்டவனா இருந்துட்டு நல்லவனா இருக்காது. என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அது எப்போ பண்ணாங்க, எந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணாங்க? காக்காத்தோப்பு பாலாஜின்றவர் அவரை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வேசர்பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அந்த ஜீவா ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் பெரம்பூர் வரைக்கும் சிசிடிவி கேமராலாம் எடுத்தாங்க. ஒரு குற்றவாளி காவல்துறையோடய அதிகமாக யோசிக்கிறான், ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளியோட கீழே போய் இன்னும் கிரிமினலாக யோசித்து அந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் எடுத்துட்டாங்க. அதேமாரி அந்த கடைகள்லாம் மூடிட்டாங்க. விடிய காத்தால ஒரு 5:30 மணிக்கு இந்த வழியாக பாலாஜி வந்ததாகவும் காரை வழிமறைக்கிறப்போ கஞ்சா இருந்ததாகவும் அதுக்கோசம் அவர் காரை ஓட்டின்னு போய் அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு உள்ளே போனதாகவும் அங்கே வச்சு அவர் என்கவுண்டர் பண்ணதாக சொல்லுவாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ரூட்டோடைய டிவைஸ் தெரியும், எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரலான்ட்டு. அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஜீவா ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி நேராக அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு உள்ளே போய் காலி கிரவுண்டில் போய் மாட்டிருக்கக்கூடிய வாய்ப்புன்றதே கம்மி. அதாவது தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடிய நபர்களை காவல்துறை என்கவுண்டர் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ரவுடி திருந்துட்டாங்க என்றப்போ அவனை வாழ விடாமல் என்கவுண்டர் செஞ்சு நாங்கள் ரவுடிஸை ஒழிப்போன்னா திருந்துற ரவுடியால் உங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது கட்டுக்குள் வராதுன்றது தான் என்னுடைய பதிவு. நாகேந்திரன் உள்பட எல்லாருமே இவரை சாவடிக்கணும்னு நாங்கள் அப்படி சாவடிக்கணும்னு நினச்சி தான் பபுலுன்ற ஒரு பையனை உருவாக்குனார் நாகேந்திரன். அவர் உருவாக்குறப்ப பபுலு என்ன பண்ணுறாரு, அந்த வேசார்பாடியில் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்ட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் மீட்டிங்கு நடந்துட்டு ஒரு தோழர் போகிறாரு, அவர் பேர் ஹரி, நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்துகிட்டே இருக்கிறப்போ அவரை வழியை மடக்கி அவர் முகத்தில் செதிச்சிட்டாப்புல பபுலு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ரிவெஞ்ச் எடுக்க மாட்டுறாங்கன்னு அவர் பண்ணார் பாருங்க ஒரு சம்பவம், அது பெரிய ஒரு சம்பவம். என்னென்னா இந்த பபுலு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு ஆந்திராவுக்கு ஓடி 6 படம் சூர்யா மாதிரி எங்கேயாவது ஓடிடுவா போல். இந்த பபுலுவை ரூட் எடுத்து ஒரு ரெட்டி வீட்டுக்கு போய் தஞ்சமாக வரான் இந்த பபுலு. இந்த பபுலை செஞ்சே ஆகணுன்ட்டு ஹரி கூட அவங்களுடைய உறவினர்கள் ஒரு 7 பேர் தயாராகி ஹரி அவர் கூட போயிட்டு இந்த பபுலுவை 2 கை 2 கால் குடல் எல்லாத்தையும் பிச்சு அவனை செதைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் ஹரி அவரை வந்து கண்ணாடியில் பார்க்குறப்போ அவருடைய முகம் அவரால் பார்க்க முடியல. ஆனால் இந்த நாள் சந்தோஷமாக இல்லை. அந்த பகன்றது இப்போ கேஸ்காரனுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும், பல்வேறு மாவட்டத்துலேருந்து ஒரு ஜெயிலில் போடுறாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு லிங்க் ஆகிடும். அடுத்து ஒரு சம்பவம் செய்கிறப்போ இப்போ கடலூர்லேருந்து இருப்பான், விழுப்புரத்தில் இருப்பான், புழலில் இருப்பான், ஒரு அக்யூஸ்டு இவனுங்க எல்லாம் ஒன்றாயிட்டானுங்கன்னா ஒரு கேஸில் விழுவாங்க. இந்த கேஸ்காரங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி. பபுலு செத்த பின்மோ இது ரிவெஞ்ச் எப்படி ஆகுதுன்னா, கேஸ்காரங்களை வெட்டிட்டாங்களே, பபுலு நம்மளுக்கு ஒரு லீடராக இருந்தப்பலையே. ஏன்னா பபுலு மேலே பல்வேறு குற்றங்கள் இருந்தாலும் அவனுடைய கேஸ்காரங்க தொடர்ந்து இந்த ஹரின்றவர் மேலே ஒரு பயத்தை உருவாக்கி நின்றாங்க. நம்மளையும் என்ன வெட்டுவானோன்னே இவர் வந்து சர்வசாதாரணமாக இவர் ரவுடி கிடையாது, இவர் ஒரு கம்யூனிஸ்டில் இருந்தார், நல்ல தோழர். அப்போ இவர் அந்த ரவுடி மாதிரி திங்க் பண்ணல, நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டோம், எப்படியும் அவனை சார்ந்தவங்க நம்மளை கொலை பண்ணுவாங்க இல்லாமல் தொடர்ந்து அசால்ட்டாக அவர் கொஞ்சம் வெகுலியாக எல்லாருக்கிட்டே பேசின்னு சுற்றிட்டு இருக்கப்போ திடீர்னு என்று ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு 8 பேர் போய் அவரை வீட்டு உள்ளேயே படுகொலை செய்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா, சாகடித்தவங்க உடனே வந்து இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. இங்கே தான் நம்ம ஒரு டவுட்டு, ஒரு கொலை நடக்குதுன்றப்போ ஒரு 2-3 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம்
இல்லை ஒரு நாளுக்குள்ளேயே அந்த சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்கிட்ட அக்யூஸ்டுங்க வந்து சரண்டர் ஆகிறாங்கன்னா அப்படி எப்படி பார்க்குறது? காவல்துறையும் இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு சில காவல்துறை நான் சொல்கிறேன் உடந்தையாக போகிறப்போ சர்வசாதாரணமாக கொலை செய்கிறாங்க. அந்த ஹரின்றவரை மர்டர் பண்ண 2-3 மணி நேரத்திலேயே குற்றவாளிகள் கைது செய்யப்படுற காவல்துறையால் கைது செய்ய 2 மணி நேரத்தில் அந்த சவகடங்காண்ட போய்ட்டு ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கேட்குறப்போ நேரடியாக அந்த ஆய்வாளரை கேட்குறேன், எப்படி சார் உடனே நீங்கள்லாம் பிடிச்சிட்டீங்க, இதெல்லாம் நீங்கள் நினச்சா ஒரு கட்டுப்படுத்திருக்கலான்ட்டு அந்த அம்பேத்கர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறப்பா, எப்பா பார்த்துக்குப்பா, இவர் தான் வந்து ஊடகத்துலலாம் நம்மளை பற்றி சொல்ல போகிறாரு, அதனால் இவரே ஒரு பார்வை பார்த்துக்கங்க, கேஸ்காரங்கெல்லாம் பார்த்துக்கங்க, நான் சொல்கிறேன்ப்பா, போலீஸ்காரங்கெல்லாம் முதல்ல பார்த்துக்கங்க, கேஸ்காரங்களாம் அப்புறம் இவரை பார்த்துக்கங்கன்ற ஸ்டான்லி மருத்துவமனையாண்ட வந்து எனக்கு அவர் சவால் விட்டார். அவர் பேசுனது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. ஒரு ஆய்வாளர் இந்த அளவுக்கு இறங்கி பண்ணோன்னே அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் வந்து, சார் அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலர், அவர் கேட்டது கரெக்டான விஷயம், ஒரு 2-3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி பிடிச்சிங்க, அப்போ கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனுங்க கத்தியத்தை சுற்றுறப்ப பிடிச்சிருக்கலாம்லான்ட்டு அம்பேத்கர் ஆய்வாளரை கடுமையாக பொதுமக்கள் விமர்சித்தால் அங்கே இருந்து அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் போனவனே தான் வந்தார். ஏன்னா ஒவ்வொரு கொலை, இப்போ நீங்கள் பிஎஸ்பியுடைய தலைவர் கொலை வழக்குலையும் வெட்டிட்டு அவனுங்க பாட்டு நேராக போய் அண்ணா நகர் டிசி கிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க. அப்போ என்னென்னா நடக்கக்கூடிய கொலைகளை முன்கூட்டியே வந்து காவல்துறை கணிக்கிறாங்களோ என்ற ஒரு விஷயமும் வருது. பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, யார் என்ன ஆனாலும் சரி, ரவுடிங்குள்ளே ரவுடி அடிச்சுட்டு அவங்க இறந்து போனால் நம்மளுக்கு நல்லது தானே, போலீஸால் பண்ண முடியலனாலும் அவங்களும் அடிச்சுட்டு ரவுடிங்க அழிஞ்சு போகிறது நல்லது தானே. அதாவது சட்டம் ஒழுங்கை யார் கையில் எடுத்தாலும் தவறுன்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ காவல்துறை வந்து கண்டிப்பாக ரவுடிங்க மேலே நடவடிக்கை எடுங்க, அதில் நம்மளுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நேரடியாக அவன் செய்கிற குற்றங்களுக்கு முறையான எஃப்ஐஆர் போட்டு எவிடன்ஸை போட்டு தண்டனை பண்ணுங்கள். இப்போ மயிலை சிவகுமாருக்கு 40 வழக்கு, காக்காத்தோப்பு பாலாஜிக்கு ஒரு 25 வழக்கு, அதில் ஒரு 6க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள். அடுத்து வட சென்னையை கலக்கி கொண்டிருக்க ஒரு சில சின்ன சின்ன குஸ்மின்றானுங்க, அந்த குஸ்மி ரவுடிங்க அவங்களுக்கும் ஒரு 6-7 கொலை வழக்கு, 11 குண்டாசு. அப்போ சட்டம் எந்த அளவுக்கு பார்க்க போகிறோம்? இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் ரவுடிங்களே அடிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பகை வர ஆரம்பிக்கும் இல்லையா? பகை நிறைய வரும். அவனுடைய டீமு இவனை போடுறது, இவனுடைய டீமு அவனை போடுறது. அதாவது ஒரு ஜெயிலுக்குள்ளே கொலை பண்ணிட்டா நம்மளுக்கு கை கால் அமுகிறதுக்கு ஒரு 4 ஆல்ட்டி சொல்லுவாங்க, ஆல்ட்டி வந்துறாங்க. அதேமாரி ஜெயில் உள்ள போனால் அசைன்மெண்ட்டு. இப்போ A+1 இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொலைபேசி எப்படி வெளியே போகுது, அவர் ஃபோன் பேசி வெளியில் போகுதுன்னா இந்த இடத்துல காவல்துறையும் தானே ஒரு உடந்தையாக இருக்குது. இப்போ அதே போல் தான் கடலூர்லாம் இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், காக்காத்தோப்பு பாலாஜிக்கு முழுக்க நிறைய பேர் விரோதி இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 பேருக்கு மேலே உண்மையான விசுவாசி இருந்தாங்க. அந்த உண்மையான விசுவாசியால் தான் அவர் வந்து ரவுடிங்களுக்கு இரையாகாமல் காவல்துறைக்கு இரையாகிட்டார்ன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, ரவுடிங்களை உயர்த்தி பேசுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர்கள் ரவுடிங்களுக்காக சட்ட புத்தகத்தை பின்னாடி வச்சு உயர்த்தி பேசுவது கடும் ஆட்சேபனைக்கு உள்ளானது. இதெல்லாம் பார் கவுன்சில் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் என்னுடைய பதிவு. எனக்கு வாய்ப்பளித்த லிஃப்டன் நேயருக்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன்.